வணக்கம். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய நோய்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா, தொற்றாத நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய நோய்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது தொற்று நோய்களை விட அதிகமாக இருக்குது இதுதான். தொற்று நோய்களை விட அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதும் இதுதான். பொதுவாக வைரஸ் நோய்கள் இல்லை வேறு எந்த விதமான தொற்று நோய்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கி பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் குறைஞ்சு போயிருக்கு. சிலர் அதனால் பாதிக்கப்படுறதும் உண்டு. அப்படின்னாலும் அதை விட அதிகமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது தொற்றாத நோய்கள்னால தான். அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பாதிப்புகள் தான். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம். இந்த வாழ்வியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நாம் வெளியில் வரல அப்படின்னும் போது அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியம், அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சி அப்படின்றது பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிற ஒரு விஷயமா இருக்கும். எதெல்லாம் அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 80% மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, புற்றுநோய், நாள்பட்ட மூட்டு வலிகள், வைட்டமின் டினால் வரக்கூடிய குறைபாடுகள், இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், மற்ற எல்லா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறு, மலச்சிக்கல், மன அழுத்தம், ஹிருதயத்தில் வரக்கூடிய நோய்கள், நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்புகள், முதுகுவலி, மூட்டு வலி, சரும நோய்கள், சுவாசம் சம்பந்தமான நோய்கள், பாலியல் தொந்தரவுகள்னு எல்லாமே வாழ்வியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு. சரி, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை முறை, இதுதான் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால வரக்கூடியதான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்கிறது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் உழைப்பு இல்லாமை, அதே மாதிரி தவறான மற்ற பழக்க வழக்கங்கள். கடைசி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இந்த பயாலாஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம். உடலுக்குன்னு ஒரு வகையான கடிகாரம் இருக்குது. இந்த கடிகாரம் தவறாக போகும் பொழுது இந்த 4 காரணங்கள் தான் மிக முக்கியமான காரணங்கள் இன்றைக்கி வரக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு. இதனால் கிட்டத்தட்ட 60% மக்கள் உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 80% பாதிக்கப்பட்டிருக்காங்க. 5 வயசு 10 வயசில் தொடங்கி 40-50 வயசுக்கும் குறைவானவர்களும் அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் 60% வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகமான அளவில் உடல் பருமன், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், மன அழுத்தம், நாள்பட்ட முதுகுவலி, இடுப்பு வலி, சர்க்கரை வியாதி, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து எப்படி வெளியே வர முடியும், அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளை இதுலேருந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு வைரஸ் காய்ச்சல்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த வைரஸ் ஒருத்தங்க கிட்டேருந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் அது உடலில் வளர்ந்து வெளிவரதுக்கு ஒரு நாள்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே வெளிப்படும். ஆனால் இந்த தொற்றாத நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் நோய்கள்லாம் ஒரு மனிதனுடைய உடலில் வெளிப்பட ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, குறைந்தது ஒரு 5 வருஷமாவது ஆகும். நாள்பட்ட நோய்களாக தான் பொதுவாக வெளிவருது. ஒரு புற்றுநோயாக இருக்கட்டும், ஒரே நாளில் ஒரு புற்றுநோய் வராது. அதே மாதிரி ஒரு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், அது ஒரே நாளில் சர்க்கரை வியாதி வந்துடாது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, இல்லைனா கணையம் சார்ந்த பிரச்சனை, இல்லை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரே நாளில் வரக்கூடியது இல்லை. உடலில் சேர்ந்து தங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெளிப்படுறதுக்கு குறைந்தது 5 வருஷம் ஆகும். 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சும் சில பேருக்கு வெளிப்படுறது உண்டு. அதனால் இந்த மாதிரி வாழ்வியல் நோய்கள் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 100% அவங்களுடைய அன்றாடம் பழக்க வழக்கங்களையும் உணவு மாற்றங்களையும் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். அதனால் எந்த விதமான வாழ்வியல் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் சில மாற்றங்கள் அவசியமானது. அது என்னென்ன அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள், சுண்ணாம்பு சத்து இருக்கக்கூடிய இயற்கையான உணவுகள், உதாரணத்துக்கு கீரை மாதிரியான உணவுகள், கேழ்வரகு மாதிரியான உணவுகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள், இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது. முழு தானியங்கள், இப்போ உளுந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கருப்பு உளுந்தா முழு தானியமாக எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான சத்து குறைபாடுகளும் போகும். அதிகமாக முளைக்கட்டின தானியங்கள், பச்சை பயிர் மாதிரியான பயிர் வகைகள் எடுத்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியத்தில் கஞ்சி வகைகளும், ஒவ்வொரு தானியத்தில் கூழாதை எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. முடிந்த வரையும் எண்ணெய் பலகாரங்களை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைச்சி சாப்பிடலாம். நொறுக்கு தீனிகள் சாப்பிடணும் அப்படின்னும் போது வீட்டில் தயாரிக்கக்கூடிய சத்தான தின்பண்டங்களை எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி, தேன், இதெல்லாமே பயன்படுத்தலாம்.
அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துறதுக்கு பதிலாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் பயன்படுத்தலாம். இது எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள் இதை பயன்படுத்துறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். தேவைக்கு ஏற்றாப்புல தண்ணி குடிக்கிறது, நல்ல காற்றோட்டமான இடங்களில் இருக்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையையும் ஆரோக்கியத்தையும் பெறுறதுக்கு நமக்கு உதவி செய்யும். இப்போ ஆண்கள் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரங்களை செலவழிக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் வீட்டில் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை நாமளே செய்யலாம். காலையில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சூரியன் உதயமாகிற நேரத்தில் சூரிய ஒளியில் இருக்கலாம். இதெல்லாமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த நேரத்தில் ஒரு யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இல்லை ஒரு சூரிய நமஸ்காரமோ செய்யலாம். உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சியை தாண்டி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பயாலாஜிக்கல் கிளாக்குன்னு சொன்னேன். அதாவது காலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறதும் இரவு ஒரு 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே தூங்குறதும் அவசியமானது. இந்த ஒரு சுழற்சி மாறுபடும் பொழுது பெண்களுக்கு கட்டாயம் தைராய்டு பிரச்சனை, கட்டாயம் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஆண்களுக்கு ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், மலட்டுத்தன்மை ஏற்படும். இதுக்கான காரணங்கள் என்ன, பயாலாஜிக்கல் கிளாக்னா என்ன அப்படின்றது இன்னொரு வீடியோவில் விவரமாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அதுலேயும் நகரங்களில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் இரவு வேலை அப்படின்றது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது. இதனால் பாதிக்கப்பட போகிறது நாமளும் நம்மளுடைய தலைமுறையும் நம்மளுடைய குடும்பமும் தான் அப்படின்றது தான் யதார்த்தமும். அதனால் இந்த ஒரு மாற்றம் ரொம்பவே அவசியமானது. காலை சூரிய உதயத்திற்கு முன் எந்திரிக்கிறதும் இரவு 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே தூங்க போகிறதும் அவசியமானது. இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம மாற்றிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லை, நாள்பட்ட இந்த தொற்றாத வியாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து எத்தனை வருஷமாக இந்த நோய்கள் இருந்தாலும் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மீட்டு வெளிவரவும் முடியும். ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா மாதத்துக்கு ஒரு 2-3 தடவையோ உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய சில உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அதாவது பச்சை காய்கறிகளை தயாரிக்கக்கூடிய சாறு வகைகள், ஒரு நாள் பழ உணவுகள் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைனா சமைக்காத உணவுகள் எடுத்துக்கிறது ஆரோக்கியமானது. அன்றாடம் நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அவசியமான சில உணவுகளையும் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு வகையான மூலிகை சாறுகள் எடுத்துக்கலாம். இல்லைனா இலைகள், மரப்பட்டைகள், பூக்களினுடைய தேநீரை அருந்தலாம். பாலோட சேர்த்து அருந்தக்கூடிய காஃபி டீ பழக்கங்களை தவிர்க்கிறது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உதவும். நம்ம சேனலில் பார்த்தோம்னா நிறைய டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான உணவுகள், டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான சாறுகள், ஜூஸு, கீர் மாதிரியான உணவுகள் நிறையா இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தொற்றாத நோய்கள்னால எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளை பாதுகாத்துக்கவும் உதவி செய்யும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். அதனால் வாழ்வியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நாம் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் 100% நம்மளுடைய பங்களிப்பு அவசியம். அதாவது 100% ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டே ஆக வேண்டும். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான ஒரு தூக்கம், ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டால் மட்டுமே அது சாத்தியமாகும். நாம் வாரத்தில் ஒரு நாள் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறோம், மற்ற நாள்லாம் ஏதோ ஒரு மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டு உடல் எடை குறையுமா இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எந்த விதமான நாட்டு மருத்துவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கை வைத்தியமாக இருந்தாலும் சரி, இல்லை அக்குபஞ்சர், சித்தா மாதிரியான பாரம்பரிய மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு அவசியமான ஒன்று அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கங்களை, நம்மளுடைய தூக்கத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தான். அதனால உணவு கட்டுப்பாடு அப்படின்றது அவசியமானது. உணவு கட்டுப்பாடோடு சேரும் பொழுது மட்டும்தான் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். இல்லைனா அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே போகலாமே தவிர ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு திரும்ப முடியாது, பெரிய மாற்றத்தையும் நம்ம பார்த்துட முடியாது. அதனால கட்டாயம் நம்மளுடைய உணவு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரியான மற்ற சிகிச்சை முறைகளை மேற்கொள்றீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் 10 வருஷத்துக்கும் மேலா இருக்கக்கூடிய ஸ்டைல் டிசீஸ் எல்லாத்துலேருந்துமே நம்ம மீண்டு வர முடியும், ஆரோக்கியத்தை பெற முடியும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் என்ன, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து எப்படி நம்ம பாதுகாக்க முடியும், எப்படி வெளிவர முடியும் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.